ரூ.3000 ரொக்க பரிசுடன் பொங்கல் தொகுப்பு வழங்கும் திட்டம் சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தைப்பொங்கலுக்கான நல்வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து தற்போது மக்கள் பொங்கலுக்கான சிறப்பு பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்கின்றனர். ரூ.3000 ரொக்க பணம் இலவச. இந்த பொங்கல் மகிழ்ச்சி பொங்கல். பயனாளிகள் ரொக்க பணத்தை பெற்ற புகைப்படங்களை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னையில் தகவல் தொழில்நுட்ப உச்ச மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் 2 நாட்களுக்கு நடைபெறுகிறது. AI R&D and establish AI data center with an investment of 3,600 crores, creating 1,000 jobs. I invite company representative to exchange the MOU in the presence of our Honorable Chief Minister of Tamil Nadu. மற்ற மாநிலங்களை காட்டிலும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது. 32 மாவட்டங்களில் மென்பொருள் ஏற்றுமதி நடக்கிறது என்று மத்திய அரசு சொல்லும் இந்த தரவுதான் திராவிட மாடல் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். தமிழ்நாட்டை ஆள டெல்லி முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறிய கருத்துக்கு பதில். கூட்டணி யார் தலைமை சொல்லுங்க? யாருக்கு தலைமை? யாருக்கு தலைமை? அதிமுக தான் தலைமை. எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் அதிமுக தான் ஆட்சி. அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா சேர வாய்ப்பில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். டிடிவி தினகரன் இணைவது குறித்து பதிலளிக்க மறுப்பு. ஒரே வரி நீங்க அதுக்கு இங்க இடமில்லை, ஏற்கனவே இடமில்லைன்னு சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன். டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். நீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகை வேணுங்கிறதுக்காக திருப்பி நீங்க பாமக சார்பில் கூட்டணி பேசுவது நீதிமன்ற அவமதிப்பு. நான் இருக்கும் கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் சென்சார் போர்டு மூலம் பிரதமர் மோடி தடுக்கிறார் என பிரவீன் சக்கரவர்த்தி குற்றச்சாட்டு. பிரவீன் சக்கரவர்த்தியின் பதிவிற்கு மாணிக்கம் தாகூர் மற்றும் ஜோதிமணி ஆதரவு. ஜனநாயகன் திரைப்படம் தணிக்கை சான்று குறித்த கேள்வி பதிலளிக்காமல் சென்றார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. சென்னையிலிருந்து 1020 கிலோமீட்டர் தொலைவில் நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. குமரன் என்பவர் வீட்டில் காலை முதல் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. கிராம் 12,750 ரூபாய்க்கும் சவரன் 1,02,000 ரூபாய்க்கும் விற்பனை.
சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்தது. கிராம் 272 ரூபாய்க்கும் கிலோ 2,72,000 ரூபாய்க்கும் விற்பனை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து நெல்லை, தூத்துக்குடி, கோவைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு தொடங்கிய சிறிது நேரத்திலேயே முடிந்ததாக தகவல். அமைச்சர் KN நேருவுக்கு எதிராக அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தின் அடிப்படையிலான வழக்கு. அதிமுக மனு பிழையுடன் உள்ளதால் உயர்நீதிமன்ற பதிவுத்துறை திரும்ப அளித்தது. எத்தனை படைகள் எதிர்த்து வந்தாலும் தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காத்து வெல்வோம். அரசின் வளர்ச்சி திட்டங்களை வீடியோவாக எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வருகிறார் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன். கோவையில் வருகிற 11ஆம் தேதி நடைபெறும் பாஜக மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டிற்கான தேர்தல் பார்வையாளர்களை நியமித்தது காங்கிரஸ். கட்சியின் மூத்த தலைவர்களான முகுல் வாஸ்னிக், உத்தம் குமார், குவாசி அகமது நிசாமுதீன் ஆகியோர் நியமனம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு, புதுச்சேரி மீனவர்கள் 23 பேருக்கு வருகிற 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். 20 டபுள் டக்கர் மின்சார பேருந்துகளை வாங்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் டெண்டர் கோரியது. 18 ஆண்டுகளுக்கு பின் சென்னையில் மீண்டும் டபுள் டக்கர் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இந்தியர்களுக்கான விசா சேவையை நிறுத்தியது வங்கதேசம். இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியான பதற்றம் அதிகரிப்பு.